இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதாவது 1/4 லிட்டர் தண்ணி, 400 கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன். 250 கிராம் பாசி பயிறு கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணியில் போட்டுக்கலாம். அதோட 150 கிராம் பருப்பு இதோட போட்டுக்கலாம். நல்லா 2 விசில் வரட்டும். வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். விசில் போயிடுச்சான்னு பார்க்கலாம். போயிடுச்சு. இப்போ எடுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாசி பயிரும் பருப்பும். இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதுக்கு இடையில சீனி 2 டம்ளருக்கு 4 ஸ்பூன் சீனி டீ வச்சு ஊற்றிக்கலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டீ சாப்பிடலாம். பருப்பை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து பௌர்ணமினால் நம்ம பச்சரிசி சாதம் வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். 1/2 கிலோவுக்கு இந்த செம்பு வந்து 1/2 கிலோ செம்பு. இதில் 4 செம்பு ஊற்றிக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். வரட்டும். இப்போ ஒரு வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அறுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் அளவு வந்து ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா 2 பச்சை மிளகா போதும். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி போதும். மல்லித்தலை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என்கிட்ட மல்லித்தலை இல்லை. நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம்.
வணங்கட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இங்கே பச்சரிசி சாதம் சாப்பாடு வந்து விசில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. அப்படியே இதை எடுத்து பருப்பு, பாசி பருப்பில், பயிரில் இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருவோம். இதில் போட்டு நல்லா இப்படி கலக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம். அடுப்பில் வச்சுருவோம். இதில் பாசி பயிறு, பருப்பு 2ம் கலந்துருக்கு. பச்சரிசி சாப்பாடுக்கு இந்த பருப்பும் பாசி பயிரும் நல்லாயிருக்கும். கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. பாசி பயிறு, பருப்பு, வெங்காயம், தக்காளி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நாங்கள் வீடியோ போடுறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது தவறாக இருந்தால் சொல்லிடுங்க, நாங்கள் சரி பண்ணிக்கிறோம்.